வித்யா யோகம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சனி வக்கர பயிற்சி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்கரம் பெற்று 9ஆம் வீட்டை நோக்கி போகிறார். 9ஆம் வீடு தானே உங்களுக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியத்தை வலுப்படுத்த சனி பகவான் இருக்கார். அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்குதுன்னு தெளிவாக பார்ப்போம். எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதெல்லாம் சந்தோஷம் அப்படியே மாற்றிடும். வலி, வேதனை, துன்பம், கஷ்டமாக இருந்ததுங்க அப்படியே மாற்றி சக்ஸஸ் கொடுக்க போகிறார். என்ன இதுன்னு பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிதுன ராசிக்கு சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் முதல்ல சனி பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டில் பயணிக்கிறார். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். தொழில் சம்மந்தப்பட்டதில் ஒரு சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த பிளானிங் லைட்டாக சேஞ்ச் ஆகுதுங்க. இந்த விஷயம் பண்ணலாமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருந்தீங்க. இல்லை இது கிடையாது, அடுத்தது பண்ணுவோம், வேறு விஷயம் மாற்றி பண்ணுவோம், இல்லை புதுசாக ஒரு அப்கிரேட் பண்ணுவோம். ஆக மொத்தம் ஒரு படிநிலையை முன்னேற்ற ஒரு வாய்ப்பு சனி பகவான் கொடுக்கார். சனி பயிற்சி ஏன் ரொம்ப முக்கியம்னா 138 நாள் கோச்சாரத்தில் இருக்கார். ஒரு கிரகம் 138 நாள் தான் செஞ்ச வேலைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செய்யுது. தொந்தரவு கொடுத்துருந்தா நல்லது செய்ய போகிறார். இதில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8, 9 குறிவார் பார்ப்போம். அப்போ 8ஆம் இட வேலையோட 9ஆம் இடத்து வேலை அதிகமாக செய்ய போகிறோம். ஏன்னா இந்த வீட்டை நோக்கி வரார் இல்லையா, அது என்ன ஏதுன்னு இப்போ தெளிவாக பார்ப்போம். ரைட். முதல்ல தொழில் சம்மந்தப்பட்டது வேகப்படுத்துங்க. இந்த நேரத்தில் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வேகப்படுத்தணும். உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஒரு போஸ்டிங் அது இதுன்னு வருவாங்க. இதில் தந்தை என்ன தொழில் செய்தாரோ, தந்தை வழி குடும்பத்தில் என்ன தொழிலோ அது மாதிரி இருக்கும். இல்லைன்னா வேலை சம்மந்தப்பட்டதே தொலைதூரம் சென்று ஒரு பயணம் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. அப்போ ஒரு ட்ராவல் இருக்குது, ஒரு தொலைதூர பயணங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு சூப்பராக இருக்கும். புது நபர்கள் அறிமுகம் இந்த வேலையில் புதுசாக வரும். புது பிராண்டுகள் இந்த வேலையில் கற்றுக்கிறதுக்கே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இந்த நேரத்தில் நல்லா கவனிக்கணும். ஒரு தொழில் ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி போயிட்டுருக்கு. புதுசாக ஒரு தொழில் ஆஃபர் வந்தால் ஒரு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்ட் பண்ணி வருகின்ற நபரோட ஜாதகத்தை ஒப்பிட்டு கரெக்டாக இருக்கா, இது ஒத்து வருமா, இந்த தொழில் எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் இதுவும் பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா தொழிலில் ஒரு மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம். புது வாய்ப்புகள் வரும். ஒரு சில வாய்ப்புகள் நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு அதை பார்த்து தான் பண்ணணும். உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கார். 5, 7, 9 பார்க்குற. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் டபுள் டிக் அடிக்கலாம். ஏங்க தாமதப்படுத்துறீங்க, திருமணத்தை பாருங்கள், சனி வக்கரமாவது உக்கரமாவது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்த்து வலுப்படுத்துகிறார். சனியோட 10ஆம் பார்வைக்கு பலம் கொஞ்சம் குறையும். இப்போ திருமணம் ஃபைனலைஸ் ஆகும். வரன் சூப்பராக, அதாவது மனசுக்கு பிடிச்ச வரனாக இருக்கும். அதோட ஒரு சிலருக்குலாம் கணவன் மனைவியில் அவ்வளோ சண்டை சச்சரவு இருந்தது. எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரிஞ்சிருக்கோம். என்னங்க வாழ்கிறோம், நாங்கள் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம், சம்பாத்தியம் இருக்குது தான் பேர். ஒன்றா இருந்து செலவு பண்ண முடியலையே. குழந்தைக்காக நான் இங்கே இருக்கேன், தொழிலுக்காக வெளிநாட்டில் இருக்கார், இது மாதிரியே இருந்தது. இப்போ கணவன் மனைவி இணையும் காலகட்டங்க. ரைட். அப்போ கணவன் மனைவி பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று இணைகிறாங்கன்னா புது தம்பதிகள் சேரும் காலகட்டம். டைவர்ஸ் வரைக்கும் போனதெல்லாம் மீண்டு வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இன்னொரு டைம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். மிதுன ராசிக்காரங்க எவ்வளோ சச்சரவு. ஃபஸ்ட்டு டைவர்ஸ் கேட்டு வரும்போது ஃபஸ்ட் நான் பார்ப்பேன். கேட்டுட்டு வரவங்களுக்கு அடுத்த திருமணம் யோகம் உண்டா, இதோட வாழ்க்கை பெட்டராக வருமா, பெட்டராக வந்தால் தான் அடுத்தது ஓகே. ஏன்னா இம்மா இதே பாருங்கள், இதுக்கு பயந்து வேறு எதுக்கு மாட்டிக்காதீங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப சார் எனக்கு டைவர்ஸ் பண்ணணும், டேட் அப்ளை பண்ண குதிச்சு கொடுங்கன்னு. வாய்ப்பே இல்லைன்ட்டேன். ஏன்னா நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கையோட அடுத்த வாழ்க்கை அவள் சுபமாக இருக்காது. 9ஆம் வீடு ரொம்ப பாதிப்பு. அப்போ அதுக்கு புதன் பார்ப்போம். 2வது திருமணத்துக்கு புதன் எடுக்கணும். புதனும் நல்லா இல்லை, 9ஆம் வீடும் நல்லா இல்லை. அடுத்து என்ன தனிமையாக இருக்க போகிறீங்களா? வயசு 31 கூட ஆளை அந்த பெண்ணுக்கு நான் கடைசி வரைக்கும் கொடுக்கல. இப்படி தான் கொஞ்சம் காலம் தள்ளினேன். ஒரு 8 மாதம் கழித்து வந்தாங்க. எதுக்குன்னா கன்சீவாக இருக்கேன், 9ஆம் மாதத்தில் டேட் வைக்கலாமா, நான் சொன்னேன் 7ஆம் மாதம் நிறைய மாதமாக இருந்து டெலிவரி டேட்டு கேட்குற நேரத்தில் சீர் வைக்க வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி மாறிடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்கும். திருமண நாள் நல்லபடியாக பார்த்து வைங்க. பொருத்தங்கள் கொஞ்சம் நல்லபடியாக பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் இருவரும் 6ஆம் வீட்டை வலுப்படுத்துகிறாங்க. 6ஆம் வீட்டுனா வேலை சம்மந்தப்பட்டது. இதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது. சார் இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாமா? தைரியமாக வாங்கலாம். சனி தன்னால் பார்த்துட்டு இருந்தது. செகண்ட் ஹேண்ட் வீடாக இப்போ புது வீடே பார்க்கலாம். சார் கட்டின வீடா புது வீடா? இப்போ கட்டுற புது வீடே யோகம் பண்ணுங்க.
வாஸ்து நாள் மட்டும் பார்த்து, வாஸ்து பகவான் முழித்திருக்கும் காலகட்டத்தை மட்டும் பார்த்துட்டு ஆரம்பிங்க. வீடு சம்மந்தப்பட்ட பொதுவாகவே மைண்டில் வீடு ஓடிட்டுருக்கோம். பெட் அனிமல்ஸ், பூனை வாங்குகிறேன், குருவி வாங்குகிறேன், யானை வாங்குறேங்கிற மாதிரி இந்த நாய் சம்மந்தப்பட்ட சிந்தனை, இது மாதிரி ஏதோ அந்த பெட் அனிமல்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் குழந்தைகளாக இருந்தால் வீட்டுக்கு அதை வேணும் இதை வேணும்னு. இந்த மிதுனத்தோட ப்ராப்பர்ட்டி இப்போ அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அப்போ வீட்டுக்கு ஒரு பெட் அனிமல்ஸ் கொண்டு வர போகிறீங்க பாருங்கள், அது உங்களுக்கு யோகமாக இருக்கும். சரி, பெட் அனிமல்ஸ். வீடு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா புது வீடு கட்டுற யோகம் உண்டு. வாசக்கதவு, பாலக்கல்னு சொல்லுவாங்க, கதவு வைக்கிறது, இந்த புது வீட்டுக்கு போகக்கூடிய யோகமெல்லாம் வந்தாச்சு இந்த மிதுனத்துக்கு. இப்போ ஆவணி மாதம் ஒட்டி பாருங்களேன், அதுவும் குறிப்பாக ஜூலை 18க்கு மேலே, ஜூலை 18க்கு மேலெலாம் போகும்போது செவ்வாயும் இடமாற்றம் ஏற்பட்டுரும். அப்போ பார்த்தா நல்லாயிருக்கும். இது 2ஆம் இடம் ஸ்தானங்கள் எல்லாருக்கும். இது ஒரு ராசிக்கு தான் 2ஆம் அதிபதி பணத்தை குறிக்கிற 2ஆம் ஸ்தானம் உங்கள் ராசிக்கு வருது. பேசியே காரியம் சாதிக்கலாம் இந்த ராசி. ரைட் சார், வேலை சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும்? பொதுவாக 6ஆம் அதிபதி 6-11க்குரியவர் 3ஆம் இடத்தில் கேதுவுடன் அடைபட்டிருந்தார். இந்த வக்ர காலத்தை கேது விட்டு வெளியே வரும் காலகட்டத்தில் வேலையில் திடீர் யோகம், வேலை போயிருமோ, ரிசைன் பண்ணிடுவாங்களோ, தொந்தரவாயிருமோன்னு அப்படி பயந்து டக்கு வந்து அப்படியே ப்ரமோஷன் லெவலில் பேசினா அப்படி இருக்கும், அப்படியே கால சூழ்நிலை மாறிடும். அப்போ கொஞ்சம் பொறுமை தான் இந்த காலகட்டத்துக்கு மருந்து. கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும். கொஞ்ச நாள் விஆர்எஸ் கொடுக்குற வரைக்கும் போயிட்டு இருந்தவங்க கொஞ்சம் தாக்கு பிடிச்சாங்க, அடுத்த ஸ்டெப்பு போயிடுவீங்க. இப்போ வேலையில் எதிரிகள் விலக போகிறாங்க, தொந்தரவு கொடுத்துட்டு விலகுவாங்க, கஷ்ட நஷ்டங்கள் வரும். திருப்பி வேலைக்கு போய் சாதிக்கணும், பெரிய குடும்பத்துக்கு வருமானத்தை ஈட்டணும்னு ஒரு எண்ணங்கள் வந்தாச்சு. இந்த நேரத்தில் தொந்தரவுலேருந்து சுகமாக அனுபவிக்கிற காலகட்டமாக இருக்குது. பொதுவாக வேலை லாபமாக இருக்கும். சாதாரண வேலைக்கு போய் பெரிய லெவலில் இருப்பீங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்கு ஹையஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு உண்டு. இந்த நேரத்தில் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. ஆசிரியர் சம்மந்தப்பட்ட துறைக்கு நல்லா இருக்குது. இந்த இதுக்கு ஒரு நிர்வாக பதவிகள் கிடச்சிரும். அரசியல் அரசாங்க ஆதாயம் உண்டு. வண்டி வாகனம் ஓட்டி பழகிற காலகட்டங்கள் இப்போ தான். கார் ஓட்டுங்க, பைக் ஓட்டுங்க, பெண்களாக இருந்தால் ஓட்டி பழகுங்கன்னு. மாணவர்களுக்கு ஸ்விம்மிங் சம்மந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸ், செஸ், இதெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த நேரத்தில் சூப்பராக இருக்கும். 8, 9, 10 கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா அப்பா தந்தை வழி குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அப்பா பார்த்தா அப்பா போலீஸ் ஸ்டேஷனு, போலீஸ் செக்கப்பு, அப்பாவுக்கு ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. இது ஒரு சிலருக்கு தந்தை வழி குடும்பத்தில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, என்ன ஆகும், கம்ப்ளைண்ட் ஆகிருமா, அல்ல அப்பாவுக்கு அவமானம் ஏற்பட்டுருமா, தந்தை பற்றி ஒரு அவமானம், இந்த கேஸு, அந்த பூர்வீக சொத்து, இந்த வழித்தட பிரச்சனை, ஆக மொத்தம் ஒரு கோர்ட்டு போலீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டி இல்லையா, டக்குன்னு ஃபேவராக மாறிடும். தந்தையை பற்றி கவலைப்பட தேவையில்லை, தைரியமாக இருக்கலாம். அதோட 4வது ஸ்தானத்தை சனி பார்த்து தாய்க்கு உடல் தொந்தரவாக கொடுத்துட்டு இருந்தது. ஏன் உங்களுக்கும் உடம்பு ஸ்தானத்தில் மருந்து மாத்திரையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாத்திரைன்ட்டு இருந்தது இல்லையா, அப்படியே படிப்படியாக குறையிற காலகட்டங்கள். பொதுவாக இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தை ஃபுல் அனலைஸ் பண்ணி வாழ்க்கை என்ன தான் போக போகுது, அடுத்த வாழ்க்கை படிநிலைகள் என்ன, பொருளாதார வெற்றி எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியங்கள், திருமண யோகங்கள், இது மாதிரி ஃபுல் அனலைஸ் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, ரைட். இப்போ கணவன் மனைவி இதெல்லாம் சொல்லியாச்சு. முக்கியமாக 12ஆம் இடம் 5-12க்குரிய ஒரே சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் தான் பயணிக்க போகிறார். இந்த நேரத்தில் புதுசாக பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களாக இருக்க ஃபுட்பால் விடுறது, இந்த கால்கள் சம்மந்தப்பட்டு கச்சேரி, அரங்கேற்றம், இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிற அரங்கேற்றம்லாம் வாய்ப்பு தான் பண்ணிடுங்க. அரங்கேற்றத்துக்கு சரியான காலகட்டங்கள்ங்க. இந்த நேரத்தில் கலை அதிபதியான உங்கள் ராசியில் வருவார். அரங்கேற்றம், சினிமா, மீடியா, அரசியல், அரசாங்கம், ட்ராவல் இண்டஸ்ட்ரி, இன்டீரியர் டெக்கரேஷன், பெண்கள் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் சம்மந்தப்பட்டது, அதோட வெளிநாடு வெளிமாநில பயணம், வெளிநாட்டிலிருந்து இந்தியா வர்றது, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டு போகிறது, இந்த US, கனடா, அப்புறம் நியூசிலாண்டு, இந்த மாதிரி யூரோப்பு இந்த ராசிக்கு வராது, பட் ஒரு சிலருக்கு மட்டும் தான் வரும். அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அடுத்த ஜாப் ரீதியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ வேறு கேள்விகள், சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.